ரீசெண்டா ஆனந்த் சார் மீட் பண்ணிருந்தாங்க. 30 போர்டு கூட சைன் வாங்கினே. அதுல 2வது போர்டை எடுத்துட்டு போய் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தெரியும்ல, உதயநிதி ஸ்டாலின், அவங்கள்ட்ட ஒரு போர்டு போய் கொடுத்துருந்தேன். என்னோட சேர்த்து நிறைய பேரை மீட் அப்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஈவெண்ட்ல மெயினா ஸ்போர்ட்ஸ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். ஈவெண்ட்டும் முடியுது, பிரைஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸ்டேஜ்ல போய் தானே வாங்கணும், சரி நம்மளும் அப்படியே சைஸா நம்ம போர்டை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு கூப்பிட்டாங்களா, நானும் அவர்கிட்ட போயிட்டு ஆய் சார் அப்படின்னு கையெல்லாம் கொடுக்குறேன். தம்பி தலையில என்ன பாடி அப்படின்னாரு. இந்த தெரியுதா, இந்த அடிதான். இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி போய் கீழே விழுந்து வாங்கிட்டு வந்தேன். சின்ன காயம் கூட கிடையாது, இந்த ஒரு கை மட்டும் உடைஞ்சிருச்சு. நான் அப்படியே சின்ன ஆக்சிடென்ட், கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு ஆமாப்பா கண்ணு பட்டு அடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இதுக்கு நான் என்ன சொல்லிருக்கணும், ஒண்ணு ஆமான்னு இருக்கணும், இல்லன்னா இல்லன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. நான் என்னப்பா பண்ணேன், கண்ணு படல சார், கண்ணுக்கு மேலதான் பட்டிருக்கு. நான் போட்ட அந்த ஜோக்கு ஜேஜே விட்டே அடிச்சிருக்கணும். இருந்தாலும் அப்படியே கேஷுவல்ஸா அப்படியே பேச்செல்லாம் மாத்திட்டு போட்டோ எடுக்கணும்ல. புண்ணு அப்படியே தெரியும். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே பாக்குற மாதிரியாச்சும் இருக்கு. அப்பெல்லாம் கண்ணு அப்படியே வீங்கி போயிருந்தது. அதை எப்படியாவது மறைச்சே ஆகணும். 2 கண்ணாடி எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு கண்ணாடி எடுத்து நான் போட்டுட்டு இன்னொன்னு கண்ணாடி எடுத்து, சார் நீங்களும் ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க, நானும் ஒண்ணு போட்டுக்கிறேன், மேட்சாவா இருக்கும் அப்படின்னு. அவரு பார்த்துட்டு சரி கொடுப்பா. 2 பேரும் கண்ணாடியை போட்டுட்டு மாசா அப்படியே போர்டை விரிச்சு அப்படியே இப்படி போட்டோ, ஒரு மாசான ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே கையை கொடுத்துட்டு கீழே இறங்குறேன். நம்மாலு எப்படி விட முடியும், மறுபடியும் 1v1 கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆள்லாம் கிடையாதுன்னு 2 ஆளை கூட்டிட்டு வர அந்த 1v3 3 கேம் விளையாண்டோம். ஜாலியா இருந்தது. சுத்தி அவ்வளவு பேர் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. பல்ட்டிலாம் அடிக்கிறாரு, காயில பறக்க விடுறாரு, டேக் பேக்லாம் எடுக்கிறாரு. நானா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சம ஃபன்னா இருந்தது. ஜெயிச்சுட்டேன். 3வது கேம் வேற கேட்டாங்க. 3வது கேமும் ஜெயிச்சேன். டேக் பேக் கொடுத்து ஜெயிச்சேன். சொல்லுவேன் அதெல்லாம், இங்க ரிஜிஸ்டர் பண்ணுவேன் டாடி, சொல்லுவேன் அதெல்லாம். இந்த பயணம் தொடரும். அடுத்து எங்க வரணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம தான்